என்னம்மா இது பக்கத்து வீட்டுல அந்த பிள்ளைங்க இப்பவே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்குல்ல. ஐயோ எனக்கு சவுண்ட் ஒரு மாதிரி இருக்குமா. உங்க அம்மாட்ட சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. போறீங்க? தீபாவளிக்கு முறுக்கு சுடணும்லடி, மாவு அரைச்சிட்டு வரேன். அம்மா அச்சு முறுக்கு பண்றீங்களா கை முறுக்கு பண்றீங்களா? எப்பவும் போல ரெண்டுமே தான். இன்னைக்கு பண்ண போறீங்களா? அடுப்பெல்லாம் கீழே இறக்கி இங்க ஹால்ல வச்சு தானே பண்ண போறீங்க. நான் ஹெல்ப் பண்றேன். முறுக்கு திருப்பி போடலாம். என்ன இன்னொரு பாக்ஸ் பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இருக்கிறதே நம்ம எப்படி வெடிச்சு காலி பண்ண போறோம்னு தெரியல. இது என்னது இது? எரும மாடு, தீபாவளிக்கு ஏதாவது ட்ரெஸ் பாரு. எரும மாடு தீபாவளி எனக்கு வருது. வர திங்கக்கிழமை. இது மண்டேவா? இனி 7 நாள் கூட இல்லையா? சொல்றீ வீக்கெண்ட் படத்துக்கு போவோமா? ஏய் மண்டே வந்து தீபாவளியா? இப்போதான் எங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. ஆமா தீபாவளி தான். இப்ப அதுக்கு என்ன பண்றது? என்ன நீ தீபாவளிக்கு ஒரு எக்ஸைட்மென்ட்டே இல்ல. உன்னால எவ்வளவு ஜாலியா இருக்கும். தீபாவளி மாதிரியே இல்லடி, வர வர இன்ட்ரெஸ்டே இல்ல. வீட்ல கூட பாரு பலகாரம்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதுமே பண்ணல. நான் தீபாவளி ட்ரெஸ் எடுக்கலடி. இப்போ வரைக்கும் எங்க வீட்ல ஒரு பட்டாசு கூட வரல. எதுமே வாங்கவே இல்லடி. என் வீட்ல தான் எதுமே நடக்கலன்னு பார்த்தா பக்கத்து வீட்ல அக்க பக்கத்துல பட்டாசு சத்தமே கேட்கல. நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது 10 நாளைக்கு முன்னாடி பட்டாசு தினம் வெடிப்பேன் தீபாவளி மாதிரி. பட்டாசு சத்தமே இல்லடி எங்க ஏரியால. இப்பெல்லாம் தீபாவளி மாதிரியே இல்லடி. காலைல சாமியை கும்பிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு சாப்பிட்டு தூங்குடி. ஏய்